குருவே துணை. திருநாவுக்கரச பெருமானுடைய திருமுறைகளிலே அவரை தேவாரம் என்று குறிப்பிடுவார்கள். ஏற்கனவே நம்ம ஞானசம்பந்தர் அருளிய பாடல்களை பற்றி பார்த்தோம், திருக்கடைக்காப்பு பார்த்தோம். திருநாவுக்கரசர் அருளிய பாடல்களை தேவாரம் என்று குறிப்பிடுவார்கள். திருநாவுக்கரசர் பாடினது தான் தேவாரம். திருஞான சம்பந்தர் பாடியது திருக்கடைக்காப்பு, சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியது திருப்பாட்டு. அப்போ தேவாரம்னாலே நம்மளுடைய திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் அருளி செய்த பாடல்கள் தான் இந்த தேவாரம் என்று குறிப்பிடுவார்கள். திருநாவுக்கரச பெருமான் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கிறார். அவரை கல்லை கட்டி கடலில் போட்டாங்க, அப்படியே கல் அப்படியே மிதந்துருந்து வந்தது. அவ்வளோ அற்புதங்கள் நிகழ்த்தியவர். அப்போது அவர் எப்படிடா கொல்றதுன்னு பார்த்து இந்த சமணர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு சுண்ணாம்பு கால்வாய் அறையில் அவர் அமர வைத்துட்டார்கள். ஒரு நாளில் அது பஸ்பம் ஆகிடும்னா 5 நாட்கள் வரலும் இவங்க பொறுமையாக இருக்கிறாங்க. என்னதான் ஆகுது, அவர் என்ன வெளியே வரக்கூடாது, பஸ்பமாக போயிடணும் அப்படின்னு அவங்கள நினைக்கிறாங்க. இப்போ நாவுக்கரசர் உள்ளே இருக்கிறார். உள்ளே இருந்து ஒரு 5 நாட்கள் கழித்து அந்த நீற்றறையை திறக்கிறாங்க. திறந்தால் அப்படியே இருக்கிறார், எப்படி உட்கார்ந்தாரோ அப்படியே இருக்கிறார். அந்த வேர்வை கூட வரலை, அந்த திருநீரை இட்ட திருநீர் கூட கலையலை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறார். இப்போ உட்கார்ந்துட்டு இப்படியே திறந்தா எப்படி இருக்கும், அந்த நிலையில் இருந்தார். 7 நாட்கள் 5 நாட்கள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அதே மாதிரியே இருந்தார். இவங்களாம் அதிர்ந்து போய்விட்டார்கள். எப்படிடா நீற்றறையில் உட்கார்ந்து இதை மாதிரி உயிரோடு இருக்க முடியும், என்ன நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போது பாடியது தான் இந்த பாடல். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலன்றார். என்ன அர்த்தம் புரியுதுங்களா? உள்ளே உட்கார்ந்துருந்தீங்களே, நீற்றறையில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்கும் பொழுது மாசில் வீணையும்ன்றார். குற்றமற்ற வீணையுடைய ஓசையும், மாசில் வீணையும் மாலை மதியமும், மாலை சூடியிருந்தார், பிறை மதி வைத்திருந்தார். வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும், அப்படியே அருவி கொட்டும்போது எப்படி ஒரு குளுமை இருக்கும், அருவிக்கு அருகில் உட்காருக்கும் போது எப்படி ஒரு குளுமை இருக்கும், அந்த மாதிரி ஒரு கூலிங்காக இருந்ததுன்றார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது. எப்படி இருந்ததான் அந்த நீற்றறை பொய்கையில் இருக்க மாதிரி இருந்தான். பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலேன்றார். ஏன்பா நீற்றறையில் இருக்கும்போது என்ன இருந்ததுன்னு கேட்டால் இவர் சிவபெருமானை வர்ணிக்கிறார். அப்போது உள்ளே உட்கார்ந்து இருக்கும்போது என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, இவர் உள்ளே உட்காந்துட்டு ஆஹா நம்மளை நீற்றறையில் உட்கார வச்சிட்டாங்களே, சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுவாங்களா, இப்போ வெப்பம் அதிகமாக வருமா, அப்படி யோசிச்சிருந்தாருன்னா பசுமாக இருக்க வேண்டியது தான். அவர் உள்ளே உட்கார்ந்து சிவபெருமானுடைய திருவடிகளையே சிந்தித்திருந்திருக்கிறார். சிவபெருமானுடைய திருவடியை சிந்தித்ததுனாலே அங்கே நிகழக்கூடிய எதுவும் அவருக்கு வெளிப்படவில்லை. நம்ம கூட டாக்டர் ஊசி போடுறாங்கன்னா ஆஹா ஊசி எடுத்துன்னு வந்துட்டாங்க, அதை எடுக்கிறாங்க, இப்போ இன்ஜெக்ஷன் இதில் வைக்கிறாங்க, குத்துறாங்க, வலிக்குது, இப்படி நம்மளுடைய சிந்தனை முழுக்க இது மேலே போகுது. அந்த நேரத்தில் அந்த சிந்தனையை உடலை நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் ஆன்மஸ்வரூபன் என்று அந்த இறை பரம்பொருள் தத்துவத்தையே திங்க் பண்ணியிருக்கும்போது இதெல்லாம் தெரியாதுன்றாங்க. இது உண்மையிலே நிகழ்ந்திருக்கிறது. நாவுக்கரசர் ஏன் ரமண மகரிஷிக்கு காலில் முட்டியில் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது அப்படியே எந்த மயக்க மருந்தும் போடாமல் அப்படியே அறுத்து எடுத்தார்கள். அப்போ உடலை அது சாரலை. அதே மாதிரி நம்ம மகாத்மா காந்தி கூட ஆப்ரேஷன் பண்ணணும், முதுகில் ஒரு கட்டி இருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது அந்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க, ஐயா இந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டி எடுக்கணுன்னா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிடுறோம், வலி தெரியாது இருக்குது, வேணாம் பகவத்கீதை புத்தகம் கொடுங்கன்னு சொல்லி புத்தகம் படித்துட்டு இருந்தாராம். ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க ஐயா ஆப்ரேஷன் முடிஞ்சது, எந்த ஒரு மயக்க மருந்தே கொடுக்காத ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, வலி உடலை சாரவில்லை. அப்போ மனமானது இறைவனையே பற்றி கொண்டிருந்தால் இது உடல் சார்ந்த வேதனையாக இருக்காது என்பது நம்ம நாவுக்கரச பெருமானுடைய தேவாரத்திலிருந்து தெரிகிறது. அப்படி அருமைகளை எல்லாம் செய்தவர் நம்மளுடைய நாவுக்கரச பெருமான். அவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் தேவாரம் தேன் போன்ற தேவாரத்தை பாடி சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றவர் நம்மளுடைய நாவுக்கரச பெருமான். அப்பர் பெருமான் என்ன சொல்றாருன்னா, அவருடைய திருவடியே நினைந்து நான் அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி சிவபெருமான் திருவடியை ஆண்டவனை அதிகாரியாகவும் தன்னை அடிமையாகவும் வைத்து அந்த நிலை அடைந்தவர் நாவுக்கரச பெருமான். அவரை வழிபட்டு அருள் பெறுக. வருகின்ற மாதம், இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் சத்சங்கமானது 3வது ஞாயிற்றுக்கிழமை அல்ல. ஏன்னா 3வது ஞாயிற்றுக்கிழமையில நடராஜ அபிஷேகம் வருவதனாலே நம்ம அடியார்களுடைய ஒப்புதலுக்கு இணங்க வருகின்ற மாதம்
ஆகஸ்ட் 15 அன்று வியாழக்கிழமை அன்று காலை 10 மணி தொடங்கி மதியம் 1 மணி வரை சத்சங்கமானது பொன்னம்பல சுவாமிகளுடைய இல்லத்தில் நிகழும். அனைத்து அடியார்களும் பக்தர்களும் வந்து கலந்து கொள்க. இந்த சத்சங்கத்திற்கு டிஆர் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய தொழில் நிறுவனம், பிளேட்டிங் கம்பெனி, அவங்க வந்து அன்னதானத்திற்கு உதவுகிறார்கள். அடியார்கள் அனைவரும் வந்து கலந்திருந்து சத்சங்கத்திலே எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளை பெறுக. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.